தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற வாழை. சிவனந்தனும் சேகரும் நண்பர்கள். பள்ளிக்கு செல்கிற நாட்களில் மட்டும்தான் இவர்கள் மாணவர்கள். விடுமுறை நாட்களில் வாழைத்தார் சுமக்கிற கூலிகள். வரப்போரமாக நடந்து சேத்துல கால் வச்சு ஆற்றை கடந்து சுமக்கப்படும் வாழைத்தார்களை வெறுக்கிறாரு சிவனந்தன். எப்படியாவது வாழைத்தார் சுமக்கிறதுல இருந்து மட்டம் போட எல்லா வகையிலும் சிந்திக்கிறார். போராட்டம் என சென்றதாலேயே நொடிந்து போன குடும்பம் சிவனந்தனுடைய குடும்பம்ங்கிறதுனால வாழைத்தாரை சுமக்கிறத தவிர வேற வழி இல்லை அவருக்கு. அவருக்கு இருக்கிற ஒரே சொர்க்கம் ஆறுதல் பள்ளியில் பாடம் எடுக்கிற பூங்கொடி டீச்சர். சிவனந்தனாக பொன்வேலும் சேகராக ராகுலும் ரஜினி கமல் தொடங்கி பல்வேறு விஷயங்களை பாலியத்தோடு இணைத்து திரைக்கதையாக்கியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். படத்தோட இறுதி காட்சியாகட்டும், ஒன்றை தொலைத்துவிட்டு தேடி அலைந்து நிற்கதியாய் நிற்கும் காட்சியாகட்டும், பொன்வேல் மிரட்டியிருக்காரு. நம் எல்லோருக்கும் பள்ளி காலத்தில் பிடித்தமான டீச்சர் என ஒரு நிச்சயம் இருந்திருப்பார். அப்படியானதொரு ஆசிரியராக கதையில் பொருந்தி போகிறாரு நிகிலா விமல். 13 வயசில் மாணவர்களுக்குள் எட்டி பார்க்கிற சில விஷயங்களுடனே நிகிலா விமலை அணுகுகிறார் சிவனந்தன். அதை எவ்வளவு கண்ணியத்துடன் காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியமாக காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிற கலையரசனும் திவ்யா துரைசாமியும் கதைக்கு வலு சேர்த்துருக்காங்க. வெண்ணிலா கபடி குழு தொடங்கி ரகு தாத்தா வரை பல்வேறு படங்களில் அம்மா வேடமேற்று நடிச்சிருக்காரு கர்ணன் ஜானகி. இந்த படத்தில் சிவனந்தனின் தாயாக வருகிறார். கனமான வேடம். மிகுந்த வலியுடன் எழுதப்பட்ட இறுதி காட்சியை கர்ணன் ஜானகி நடிப்பு மேலும் ரணமாக்கி விடுது. தன் பாலியல் பருவத்தில் சுமந்த வலியை கதைக்கருவாக்கி அதில் சினிமா சேர்த்து திரைக்கதையாக்கியிருக்கார் இயக்குனர் மாரி செல்வராஜ். எளிதாக சரிந்துவிடக்கூடிய மென்மையான வாழை மரத்திற்கு பின்னால் கூட பலரின் சோகம் ததும்பிய கண்ணீர் கதை இருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. இறுதி காட்சிக்கு நம்மை ஆங்காங்கே தயார்படுத்தினாலும் அதை மறக்கடித்து விடும் அளவிற்கு நகைச்சுவை, காதல் என எல்லாம் கலந்த ஒரு கலவையை திரைக்கதையாக்கியிருக்கார் இயக்குனர். எங்கள் அக்கா மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி போன்ற யதார்த்தமான சொல்லாடல்களை இறுதி வரை சரியான தருணத்தில் ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்த முடியுமா என தெரியல. அவ்வளவு கச்சிதமாக அந்த வார்த்தைகள் கதாபாத்திரத்தின் மனதில் ஆழத்திலிருந்து வந்து விழுகின்றன. மாரி செல்வராஜின் கடந்த கால நினைவுகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவு. கருப்பு வெள்ளையில் தோற்றும் காட்சிகளாகட்டும், வாழை மர காட்சிகளாகட்டும் டாப் கிளாஸ். திரைக்கதை வடிவம்தான் என்றாலும் இன்டர்கட்டில் காட்டப்படும் சில காட்சிகளில் மிளிர்கிறது சூர்யாவின் படத்தொகுப்பு.